சந்தேகம் வித்ர் தொழுகை முறை பற்றி. 3 ரக்காத் வித்ர் தொழுகை, அது 2 ரக்காத் மஹரிப் மாதிரி அத்தியாயத்துல உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தொழுறாங்க. இதுக்கு நம்ம ஒரு ஆதாரம் சொல்லலாம். ரசூலுல்லாவே மஹரிப் தொழுகை மாதிரி வித்ர் தொழுகை ஆக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கேட்டிருக்க சொல்றதா ஒரு ஹதீஸ் இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா, அவங்க என்ன சொல்றாங்க, மஹரிப்புக்கும் வித்ருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, ரெண்டுத்துக்குமே அத்தியாயத்துல உட்காரலாம். ஆனா வித்ர் தொழுகையில 3வது ரக்காயத்துல அல்ஹம்து சூரா மற்றும் துணை சூரா, அதுக்கப்புறம் திருப்பி அல்லாஹ் அக்பர் என்று கையை உயர்த்தி விட்டு குனூத் ஓத வேண்டும். அதுதான் வித்தியாசம், தவிர அத்தியாயத்துல உட்கார்றது வித்தியாசம் கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்னும் சில லைக் தௌஹீத் ஜமாத் பள்ளியிலே நான் படிச்சிருக்கிறது என்னண்டாக்கா, வித்ர் தொழுகை 2 முறை தொழுதான். லைக் ருக்கு முன்னாடியும் ருக்கு பின்னாடியும். சோ ருக்கு முன்னாடி தொழுறதா இருந்தாக்கா அல்ஹம்து சூரா துணை சூரா, பின்பு திருப்பி தக்பீர் கூற வேண்டுமா, கூறிவிட்டு குனூத் சொல்லணுமா, இல்ல குனூத் ருக்கு பின்பு குனூத் ஓதுவதாக இருந்தால் கையை உயர்த்தி தொழ வேண்டுமா? வித்ர் தொழுகையை பற்றி சில விவரங்களை கேட்கிறார்கள். வித்ருன்னா என்ன? இஷாவுக்கு அப்புறம் நம்ம தொழுகக்கூடிய ஒற்றைப்படையான தொழுகை இருக்கு பாருங்களேன், அதுதான் வித்ருன்னு சொல்றது. இந்த வித்ரு என்பதை நம்ம இஷாவுக்கு அப்புறம் தொழுகிற அந்த வித்ரு என்பதை நம்ம எப்படியெல்லாம் தொழுவலான்னு கேட்டா, ஒரே ஒரு ரக்காத்து மட்டும் கூட தொழுவலாம், அது வித்ரு தான். 3 தொழுவலாம், அதுவும் வித்ரு தான். வித்ருக்கு அர்த்தமா ஒத்தைன்னு அர்த்தம். 2ங்கிறது வித்ராகாது. 5 வித்ராகும் ஒத்த, 7 வித்ராகும், 9 வித்ராகும், 11ங்கிற வித்ரு ஒத்த. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரத்தில் ஒரே ஒரு ரக்காத் தொழுதிருக்கிறார்கள் வித்ரு, சில நேரத்தில் 3 தொழுதிருக்கிறார்கள், சில நேரத்தில் 5 தொழுதிருக்கிறார்கள், 7 தொழுதிருக்கிறார்கள், 9 தொழுதிருக்கிறார்கள். இப்படி தொழுகிற தொழுகைக்கு பேர் என்ன? வித்ருங்கிற தொழுகை. இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வித்ரு தொழுகையை மற்ற தொழுகையிலிருந்து கொஞ்சம் வேறுபடுத்துறாங்க. எப்படி வேறுபடுத்துறாங்கன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, 3 தொழுகும் பொழுது நீங்க மகரிப்பு மாதிரி ஆக்கிறாதீங்க. 3 ரக்காத்து மகரிப்பு தொழுகிறோம்ல, அந்த மகரிப்பை சொல்லி காட்டி நீங்க வித்ரு தொழுகை 3 தொழுகிறதா இருந்தா மகரிப்பு மாதிரி தொழுகிறாதீங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. மகரிப்பு மாதிரி தொழாதீங்கன்னா என்ன அர்த்தம்? இவ்வளவுதான் இருக்குது. இதுக்கு அர்த்தம் நமக்கு பல பல வித்தியாசங்களை கொடுத்துக்கிறோம். ஆனால் இதுக்கு என்ன அர்த்தம் என்பதை வேற ஒரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்கிறாங்க. எப்படி விளக்குறாங்கன்னு கேட்டா, நீங்க 5 ரக்காத்து தொழுதால் அல்லது 7 தொழுதீங்க என்று சொன்னா 2 ரக்காத்துல நீங்க ஒரு இருப்பு இருக்கணும்ல, அது இருக்கக்கூடாது. 5 ரக்காத் தொழுதீங்க என்று சொன்னா என்ன செய்யணும்? 2வது ரக்காத்துல இருக்கக்கூடாது. ஆனா பொதுவாக நம்ம 2ல இருக்கத்தானே செய்வோம். 4 ரக்காத் தொழுதோம்னு சொன்னா 2ல இருக்குவோம். 3 ரக்காத் தொழுதோம்னு சொன்னா 2வது ரக்காத்துல இருந்துட்டு மறு எந்திரிப்போம், உட்காருவோம். அந்த உட்காருற விஷயம் இருக்கு பாருங்களேன். 5 ரக்காத் தொழுதோம்னு சொன்னா அதுல 1ல 2ல உட்கார மாட்டாங்க. கடைசியில தான் என்ன செய்வாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காருவாங்க, கடைசிக்கு முன்னாடியும் உட்காருவாங்க. சரியா? அப்ப இந்த ஒத்தையான ரக்காத்துகள்ல இப்படி தொழக்கூடிய நேரத்தில் 2வது ரக்காத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காராம இருந்து காட்டுறாங்க. இதுதான் அந்த வேறுபாடா இருக்கும் என்ற அடிப்படையில் வித்ரு தொழுகையில ஒரே ஒரு இருப்பு தான் இருக்கணும். நீங்க 2வது ரக்காத்திலும் இருந்து 3வது ரக்காத்திலும் உட்கார்ந்தீங்கன்னா அது மகரிப்பு மாறி போகுது. மகரிப்புல இருந்து டிஃபரெண்ட் பண்ணணும் என்று சொன்னால் அது என்ன பண்ணணும்? அந்த நடுவுல உட்காரக்கூடாது. அப்ப உட்காராம எந்திரிச்சு ஒரே ஒரு இருப்புல முடிச்சிடணும் அப்படின்னு நம்ம ஒரு விளக்கம் சொல்றோம். சிலர் அதுக்கு மாற்றமா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மகரிப்பு போல ஆக்கக்கூடாதுக்கு இது அர்த்தம் இல்ல. மகரிப்புல குனூத்து கிடையாது, வித்ருல குனூத்து இருக்கிறது. அப்ப குனூத்து இருக்கிறதுனால அது வேறுபாடுகளை தெரிஞ்சுதானே போயிடுது. குனூத்துனா தெரியும்ல, வித்ரு தொழுகையில குனூத்துன்னு ஒண்ணு ஓதணும், ஒரு துவா. அந்த குனூத்துல கூட நிறைய குழப்பம் இருக்குதுங்க. இப்ப ஷாபி மதுஹப்னு சொல்லக்கூடியவங்க சுபுகுல தான் குனூத்து ஓதுவாங்க, மகரிபுல ஓத மாட்டாங்க, இது வித்ருல ஓத மாட்டாங்க. ஹனபி மதுஹப்னு சொல்லக்கூடியவங்க வித்ருல குனூத்து ஓதுவாங்க,
ஆனா நபிகள் நாயகம் சொல்லி தந்த குணத்தை ஓத மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த குணத்து எது? அவங்க பேரப்புள்ள ஹசன் இருக்காரு இல்லையா, அவருக்கு நபிகள் நாயகம் சொல்லி கொடுப்பாங்க. எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா, அல்லமணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாத்தின் அகூலுஹுன்ன ஃபில் வித்ரி, வித்ர்ல ஓதுவதற்கு என்றே சில வார்த்தைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு கற்றுத் தந்தாங்க. அது என்னவென்றால், அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத் அப்படின்னு வரக்கூடிய அந்த குனூத்தை ஹசன் சொல்லுவாங்க. ஆனால் குனூத்து வித்ர்ல ஓதுறவங்க நடைமுறையில் என்ன ஓதிட்டு இருக்காங்கன்னு கேட்டா, அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக வ நஸ்தக்திக வ நஸ்தக்ஃபிருக்கன்னு ஒன்னு ஓதுறாங்க. இதை வித்ர்ல ஓதுவதற்கு நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்ததற்கு ஆதாரம் கிடையாது, ஏற்கத்தக்க ஆதாரம் கிடையாது. அப்ப அந்த குனூத்து என்பதை வித்ரு தொழுகையில் நம்ம ஓதுறோம். எப்படி எல்லாம் ஓதலாம்? அந்த குனூத்தை ருக்குவுக்கு முன்னாடியும் ஓதலாம், ருக்குல இருந்து எந்திரிச்சவனே ஓதலாம். 3வது ரக்காத்துல அல்லது 5வது ரக்காத்துல அல்லது 7வது கடைசி, அது கடைசியா இருக்கிற அந்த ஒரு ரக்காத்து ஓதுனோம்னா அந்த ஒரு ரக்காத்துல எப்படி ஓதணும்னா, அல்ஹம்து ஓதிடுவோம், அதுக்கப்புறம் ஒரு சூரா ஓதுவோம், ஓதி முடிச்சுட்டு என்ன செய்வோம், நம்ம ருக்குவுக்கு போவோம், குனிவோம். அதுக்கு முந்தைய நீங்க ஓத நினைச்சீங்கன்னா அதை முடிச்சதோட குனூத்தை ஓதிட்டு ருக்குவுக்கு போயிட வேண்டியது. அல்லது ருக்குவை முடிச்சிட்டு தான் ஓத நீங்க விரும்பினீர்களே ஆனால் அல்லாஹ் அக்பர் என்று ருக்குவுக்கு போய் சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்னு எந்திரிச்சு நின்று கையை தொங்க விட்டு கொண்டு அல்லாஹு மஹதினின்ற அந்த குனூத்தை ஓதிட்டு அப்படியே சைதாவுக்கு போயிடணும். இந்த குனூத்து ஓதுவதற்கு அடிஷனலா ஒரு தக்பீர் சொல்லணும் என்றோ அந்த மாதிரி ஒரு ரூல் வரவே இல்லை. ருக்குவுக்கு முந்தி ஓதுவாங்கன்னு இருக்கிறது, கண்டிப்பா ஓதிட வேண்டியதான். ருக்குவுக்கு பிந்தி ஓதுவாங்கன்னா அந்த சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, அது ருக்குவை சேர்ந்த காரியங்கள் இருக்குதுல, அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு குனூத்தை ஓதிட வேண்டியது. ருக்குவுக்கு போக வேண்டியது, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா லக்கல் ஹம்து இதுகளை சொல்லி முடிக்க வேண்டியது, அப்படியே அல்லாஹு மஹதினிங்கிற குனூத்தை ஓத வேண்டியது. ஓதி முடிச்சவன அப்படியே என்ன செஞ்சு சஜிதாவுக்கு போறதுக்கு ஒரு அல்லாஹ் அக்பர் சொல்லணும். இந்த குனூத்து ஓதுனாலும் சரி, நீங்க ஓதாட்டாலும் சரி, அல்லாஹ் அக்பர் சொல்லித்தானே சஜிதாவுக்கு போகணும். அந்த சஜிதாவுக்கு செய்ய வேண்டிய தக்பீரை நீங்க சொல்லணுமே தவிர குனூத்துக்கு அடிஷனலாக ஒரு தக்பீர் சொல்லணுமான்னு கேட்டா அதுக்கு ஒரு ஆதாரம் நமக்கு என்ன செய்யல, கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் செய்து கொள்ள வேண்டும். குனூத்து ஓதுறவங்க அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய குனூத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். தெரியலன்னா எழுதி கேட்டாங்க எழுதி தருவாங்க, இல்லைன்னா துவாக்களின் தொகுப்பு அப்படின்னு புத்தகம் இருக்கிறது, அதுல வித்திரையில் ஓதக்கூடிய குனூத்துன்னு இருக்கு, அதுல தொழுகை புக்கு வெளியில இருக்கும், அதுல வாங்கி நீங்க என்ன செய்யலாம், அந்த குனூத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுல வாங்குறதுக்கு உரிய வசதி இல்லாதவங்களும் அந்த ஐடியாவில் வராதவங்களும் அந்த குனூத்தை எழுதி கேட்டீங்கன்னா அங்க என்ன செய்வாங்க, கொஞ்ச நேரம் நின்று முடிஞ்சிட்டு கூட எழுதி வாங்கிட்டு போய் மனப்பாடம் பண்ணி அந்த குனூத்தை ஓதி என்ன செய்யணும், அந்த சுன்னத்தை பேணணும். இதான் வித்தருடைய முறைகள்.